ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கிறேன், பாவக்காய் காரக்குழம்பு. இந்த குழம்பு என்னென்னா நல்லா ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு பாவக்காயை ஒரு 4-5 பாவக்காய் இருந்தது, குட்டி ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய். அதை நான் கட் பண்ணி எங்களுக்கு இது போகிறோம். உங்களுக்கு மிச்சம் இருந்ததுன்னா ஈவினிங் தோசைக்கு கூட தொட்டுப்போம். அதனால் பாருங்கள், நான் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் போகிற கூட நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாவக்காயை. இப்போ நான் இந்த மாதிரி புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை நம்ம கொஞ்சம் ஊற போடலாம். இதை புளி எனக்கு கரெக்டாக இருக்குனால உடனே கூட நம்ம கரைச்சிடலாம். இது உங்களுக்கு நான் கொஞ்சம் போல் வெந்நீர் வெதுன்னு இருந்தது, அதை விட்டு நான் கொஞ்சம் அப்படியே புளியை கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம பாவக்காயும் அது பாட்டுக்கு வெந்துட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அதை அது பாட்டு கரைச்சி நம்ம புளி கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே. இப்போ உங்களுக்கு பாருங்கள், பாவக்காயை பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சமே வேணால் கூட விடலாம். நான் அதை போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே கசப்பு வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே பழகிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் காரக்குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு. இது நம்ம இந்த நல்லெண்ணெயில் போட்டு ஒரு பரட்டினோம்னாலே அது வாசனை கம்மன்னு நல்லாயிருக்கும். இந்த பாவக்காயோடு சேர்ந்து வானலில் நம்ம நல்லெண்ணெயோடு சேர்ந்து ஒரு பரட்டும் போடுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் 200 ml தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்தளவுக்கு தண்ணி நம்ம இதில் ஊற்றிடுறேன் நான். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். என் பொண்ணுக்குமே இது சின்னதுலேருந்தே நான் பழகிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சின்னதுலேருந்தே பழகிட்டேன். அவளுக்குமே பாவக்காய்னா பிடிக்கும் ரொம்ப. அது சாம்பார் இந்த மாதிரி குழம்பு விட்டுக்க மாட்டேன். ஆனால் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். பொரியல் நல்லா கிறிஸ்பியாக நம்ம பண்ணோம்னா பிடிக்கும். காரம் போட்டு பண்ணாலும் பிடிக்கும். அதே மாதிரி ஸ்வீட் போட்டு பண்ணுவேன் நான், வெல்லம் போட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி வெல்லம் போட்டு பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நம்ம காரம் போட்டு பண்ணணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் வத்தல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சிப்ஸ் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக சாப்பிடுவா. அது மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சுருங்க. சாப்பிட வச்சுட்டிங்கன்னா அவங்க பசங்க கசப்பையும் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி வேப்பம் கொழுந்து கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது. உடம்புல அந்த வயிற்றில் இருக்க பூச்சிலாம் அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். நான் நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கிறேன். உங்களுக்கு கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டும் பொழுது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். சாதத்தில் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் போட்டு இதை என்னென்னா அந்த குழம்புல நான் இப்போ கொட்ட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம சூடாக இருக்குது சாதம். இப்போ தான் ஓப்பன் பண்ணினேன். அது சூடாக இருக்குது சாதம். அது சாதம் போட்டு கொஞ்சமாக இந்த காரக்குழம்புல கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கசப்பு அரைச்சி ஊற்றுங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே போயிடும். குழந்தைங்களுக்கு வயிறு பசி எடுத்து சாப்பிடுவாங்க. தலைக்கு ஊற்றிட்டு அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்பவே நல்லது. பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. நான் பொறுமையாக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க.